Captain Jack Sparrow. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ரோட் வாரியர். லடாக் ரைட் ப்ரிப்ரேஷனோட டாஸ்க் 4 என்ன அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். 2 ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். செயின் லூப் அண்ட் செயின் க்ளீனர் அமேசானில் வாங்கியிருக்கேன். இதை நம்ம பிரித்து என்ன பிராண்டு, அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, செயின் லூப் பண்ணுறதும் செயின் க்ளீன் பண்ணுறதும் எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துக்கோம். செயினை க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். இன்ஜினையும் டயரையும் ரோடையும் கனெக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான வேலையை வந்து செயின் தான் பார்த்துட்ருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ரொம்பவே க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்த பழைய பைக்லாம் பார்த்திங்கன்னா நம்மளாம் கனெக்டிங் செயின் இருக்கும். அதுக்கு வந்து ஃபுல்லாகவே ப்ரொடெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓல்டு மாடல் பைக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செயின் கார்டு எல்லாமே வந்திருக்கும். ஸோ ப்ரொடெக்ஷன் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. இப்போ நியூ மாடல் எல்லா பைக்கும் பார்த்திங்கன்னா ஓரிங் அப்படின்னு நியூ டைப் ஆஃப் செயினை வந்து போட்டு அதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஓப்பனாக விட்டுறாங்க. ஸோ அந்த செயின் கார்டெலாம் எதுவுமே வரது கிடையாது. ஃபுல் செயின் கார்டு எதுவுமே வரதில்லை. பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ரோட்ஸு பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஃபுல்லாகவே மட்டு, ஸ்லஷ்ஷு, வாட்டரு, டஸ்ட்டு எல்லாமே இருக்கும். அதனால் வந்து நிறையவே அதை செயின் அஃபெக்ட் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ செயினை நம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ண வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. எப்போவுமே நம்ம லோக்கலில் ஓட்டுறோம் அப்படின்னா, சப்போஸ் ஏதோ செயின் எதனா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம மெக்கானிக் ஷெட்டு போய்ட்டு நம்ம உடனே ரெடி பண்ணிக்கலாம். பட் நம்ம ஒரு லாங் ரைட் போகிறோம், ஒரு யூனிக்கான ஒரு பிளேஸ் போகிறோம், ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறோம், இல்லைனா ஒரு ஹில் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறோம் அப்படின்றப்ப நம்மளுக்கு நிறைய வந்து மெக்கானிக் ஷெட்ஸோ இல்லை அந்த ஸ்பேர் பார்ட்ஸோ அவைலபிலிட்டி இருக்காது. ஸோ அதனால் வந்து நம்ம மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக் இருக்குது அப்படின்னா மெயினாக நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா செயினாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம லாங் டிஸ்டன்ஸ் போகிறப்ப கண்டிப்பாக நம்ம வந்து செயினை க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும். அது வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து செயினை வந்து க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இருக்க டஸ்ட்டு அண்டு மட்டு, ஸ்லஷ்ஷு எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அது க்ளீன் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம லூப் பண்ணணும். லூப்ன்றது வந்து அந்த ஃப்ரிக்ஷனை வந்து குறைக்கிறதுக்காக, அந்த செயினில் இருக்கிற ஃப்ரிக்ஷனை குறைக்கும். அது ஸ்மூத்தாக இருக்கும். செயின் ஸ்ப்ராக்கெட் அதுக்கப்புறம் செயினில் இருக்கிற ஃப்ரிக்ஷனை வந்து குறைச்சி ஸ்மூத்தாக வந்து ஹேண்டில் பண்ணும். வண்டியும் நம்மளுக்கு அந்த வைப்ரேஷனில் குறைஞ்சி போகும். ஸோ நம்ம லாங் ரைட் போகும்போது எந்த பயமும் இல்லாமல் செயின் டேமேஜ் ஆகாமல் ஃப்ரீயாக ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னா நம்ம செயினை மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்கும். சப்போஸ் நம்ம மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லாகவே டஸ்ட்டு எல்லாமே உள்ளே சேர்ந்து என்ன ஆகும்னா சவுண்டு நாய்ஸ் ரொம்ப வர ஆரம்பிச்சிடும். அந்த செயின் லூஸ் ஆகிடுச்சுன்னா என்ஜினுக்கும் டயருக்கும் இருக்கிற அந்த ஃப்ரிக்ஷனை வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிடும், குறைஞ்சிரும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு ரொம்பவே நாய்ஸ் வரும் அண்டு சடன் பிக்கப் இருக்காது. அந்த கியர் ரேஷியோ இருக்குது, அந்த கியர் ரேஷியோ அதிகமாகிடும். ஸோ இந்த கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போனால் தான் அடுத்த கியரை நம்ம ஷிஃப்ட் பண்ணுற லெவலுக்கு வந்து அதோடைய கியர் ரேஷியோ வந்து குறைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக செயினை க்ளீனாக வச்சுருக்கணும். சம்டைம்ஸ் நிறைய நம்ம ட்ரையாகவே வச்சு ஓட்டிகிட்டே இருக்கோம் அப்படின்னா செயின் கட் ஆகிறதுக்கான சான்சஸும் நிறையவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக எங்கே போனாலும் கொஞ்சம் ஒரு லாங் ரைட் போகிறோம், ஒரு 500 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே நம்ம ரைட் பண்ணுறோம், அப் அண்ட் டவுன் ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணுறோன்னாவே கண்டிப்பாக செயின் லூப் எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்கும். கூடவே செயின் க்ளீனர் எடுத்துகிட்டு போனால் இதை விட பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இப்போது நம்ம வாங்கியிருக்கிற செயின் லூப் அண்ட் செயின் க்ளீனரை வந்து பேக்கிலேருந்து ஓப்பன் பண்ணி என்ன பிராண்டுன்னு பார்ப்போம். நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா OKS பிராண்டோட செயின் க்ளீனர் அண்டு OKS பிராண்டோட செயின் லூப். இது எப்படி யூஸ் பண்ணணும், எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த க்ளீனர் பார்த்திங்கன்னா இது ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி செயினில் அப்ளை பண்ணோன்னா ஃபுல்லாகவே அதில் இருக்கிற ஸ்லஷ்ஷு, மட்டு, அதில் இருக்கிற க்ரீஸு அண்ட் ஆயில் கண்டென்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இதை நல்லா அடிச்சுட்டு நல்லா கொஞ்சம் ட்ராப்பாக விடுற அளவுக்கு இது நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரஷ்ஷை வச்சு நல்லா வந்து வைப் பண்ணோம் அப்படின்னா க்ளீன் ஆகிடும். க்ளீன் ஆகிட்டு மறுபடியும் இதில் ஒரு லேயர் அடிச்சுட்டு
ஏதாச்சும் ஒரு கிளாத்தை வச்சு நம்ம துடைச்சிடணும், ஃபுல்லாக க்ளீனாக துடைச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ஒரு லேயர் இதை அப்ளை பண்ணால் போதும். செயின் லூபை வந்து ஒரே ஒரு லேயர் அப்ளை பண்ணால் போதும். இது வந்து ஃபோமிங் மெத்தட். இது நம்ம அடித்த உடனே பார்த்திங்கன்னா அப்படி ஸ்ப்ரெட் ஆகும், ஒரு ஃபோம் வந்து விழுற மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேஸ் வந்து ரெக்கமெண்டட் பை KTM. அதுவும் இல்லாமல் இந்தியாவில் வந்து இப்போ ரிசர்ச் பண்ணதில் செயின் லூப் அண்ட் செயின் கிளீனர் பற்றி ரிசர்ச் பண்ணி ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இது செகண்ட் பிளேஸ், 9.4 அவுட் ஆஃப் 10க்கு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்கோரிங் கொடுத்துருக்காங்க. ஷெல் பிராண்டோட செயின் லூப் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது, அது 9.9 அவுட் ஆஃப் 10. அது வந்து க்ளீனிங்காக இருக்குது. பட் அதோட வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், ஷெல் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 500 ml 500 ml வந்து எனக்கு 480 சம்திங் என்னமோ வாங்கினாங்க அமேசானில். ஷெல் பிராண்ட் போனோம்னா 200 ml பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 480 மாதிரி வரும். 200 ml ஒரு 500 கிட்ட வரும், அப்ராக்சிமேட்டாக ஒரு 500 கிட்ட வரும், 450 to 500 கிட்ட வரும். கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ஆனால் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் ஸ்கோரிங் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசுலாம் இல்லை, 0.5 தான் வந்து ஸ்கோரிங்கில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். KTMல பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க, செயின் லூப்புக்கும் அண்ட் க்ளீனிங்க்கும் இது தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லா KTMலும் போய் செக் பண்ணி பார்த்தாலும் தெரியும், இது தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஜெர்மன் பேஸ்டு கம்பெனி. ஓகேஸ்ன்றது வந்து ஜெர்மன் பேஸ்டு கம்பெனி. அங்கேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது வெளியே எங்கேயுமே கிடைக்காது. இப்போ தான் வந்து அமேசானில் நம்மளுக்கு சேல் கொடுத்துருக்காங்க, அமேசானில் கிடைக்குது. அது இப்போ வந்து இந்தியாவிலேயே மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நமக்கு ஈஸியாக இந்தியாவில் கிடைக்குது அண்ட் அமேசானில் கிடைக்குது. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. பட் கண்டிப்பாக நீங்கள் லாங் ரைட் போகிறீங்க, லடாக் மாதிரியான ஒரு டெரெயின்லாம் போகிறீங்க அப்படின்னா ரொம்பவே மோசமாகிடும், வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே மோசமாகிடும். ஸோ நம்ம செயின் அட்லீஸ்ட் நம்ம செயினையாச்சும் க்ளீனாக வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு மேஜர் ப்ராப்ளம் வந்து செயின்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ப்ராப்ளத்தை நம்ம வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம். ஸோ அதுக்காக இது கண்டிப்பாக வாங்கி ஆகணும். அதை நான் வாங்கி வச்சுருக்கேன். இது ரெண்டே போதும்னு நினைக்கிறேன் ஹோல் ட்ரிப்புக்கு. பிகாஸ் நாங்கள் ராஜஸ்தான் ட்ரிப்புக்கு போனப்போ வந்து நான் OKS செயின் லூப் எடுத்துகிட்டு போனேன். கிட்டத்தட்ட என்னோட ஒரு 5 பைக்குக்கு நாங்கள் ஒரு 4 பைக்குக்கு இது யூஸ் பண்ணோம். 4 பைக்குக்கு ஒரு 5 டேஸ்க்கு மேலே இது யூஸ் பண்ணோம். அது வரைக்கும் இது வந்துச்சு. ஸோ 4 பைக்குக்கு 5 டேஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 4 பைக்குக்கு 5 டேஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பைக்குக்கு பார்த்திங்கன்னா 20 நாள் நம்ம யூஸ் பண்ணலாம் தாராளமாக. ஸோ கண்டிப்பாக இது வந்து இதுவே எனக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். செயின் லூப் அண்ட் க்ளீனிங் எப்போ பண்ணோம் அப்படின்னா ஒரு லாங் ரைட் நீங்கள் போகிறப்போ எப்போவுமே ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் கொன்ஸ் வந்து லூப் அடிச்சுக்கோங்க அண்ட் 600 கிலோமீட்டர்ஸ் கொன்ஸ் வந்து செயினை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லூப் அடிங்க. எவ்ரி 600 கிலோமீட்டர்ஸ் கொன்ஸ் நம்ம கண்டிப்பாக வந்து கம்பல்சரி செயினை க்ளீன் பண்ணி ஆகணும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். ஏப்ரல் 2021 வந்து நான் லடாக் ட்ரிப் போக போகிறேன். அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து நிறைய பண்ணிகிட்ருக்கேன். அதை வீடியோவை மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஆல்ரெடி 3 வீடியோ போட்டு இது 4th வீடியோ. ஒரு டாஸ்க்கையும் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி க்ளீனாக எதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா விஷயத்தையும் எதுக்காக அப்படின்றத நான் வீடியோவாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டே போட்டிருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். புதுசாக பார்க்குறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு செயின் கிளீனர் அண்ட் ஒரு செயின் லூப் இது ரெண்டுத்தையுமே வாங்கிட்டு போங்க. ஒரு 500 மினிமம் ஒரு 500 ml வாங்கிட்டு போங்க பெர் பைக்குக்கு. பைக்கோட கவுண்ட் ஏற பார்த்தீங்கன்னா நீங்கள் இது எக்ஸ்ட்ராவே கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரெண்டும் சேர்த்து ஒரு 900 சம்திங் தான் வரும். நான் அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இதோட ரிவ்யூவெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இதோட பெட்டராக வேணும் அப்படின்னா ஷெல்லு தான் ஒரே ஆப்ஷன். ஷெல்லோட லூபும் அண்ட் ஷெல்லோட க்ளீனரும் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். அடுத்த ஒரு லடாக் டாஸ்க் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.